ஆக்சிஜன், ஹைட்ரஜன் மற்றும் சல்பர் ஆகியவை கீழ்க்கண்டவற்றுள் எதற்கான உதாரணம்? அலோகம். கணினியின் பகுதி பொருட்களை தயாரிக்க பயன்படும் சிலிக்கான் ஒரு உலோகப்போலி. உலோகப்போலிகள் பண்புகளில் மாறுபட்டது எது? உலோகப்போலிகள் மின்சாரத்தை கடத்தும் திறன் அற்றவை. இதெல்லாம் உலோகப்போலியின் பண்புகள் பார்த்தலாம். உலோகப்போலிகள் திண்மங்கள், உலோகப்போலிகள் பளபளப்பானவை, உலோகப்போலிகள் உடைந்தன்மை கொண்டவை. சேர்மங்களை இயற்பியல் முறையில் பிரிக்க இயலாது, ஏனெனில் சேர்மங்களில் உள்ள தனிமங்கள் வேதி பிணைப்பில் பிணைக்கப்பட்டுள்ளன. சேர்மங்களை வேதியியல் முறையில் மட்டும் அதன் உறுப்பு கூறுகளாக பிரிக்க இயலும். இரண்டும் சரி. கந்தக அமிலத்தின் அணுக்கட்டு எண் H2SO4 அணுக்கட்டு எண் 7. லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்ட தனிமங்களின் பெயர்கள் காப்பர் மற்றும் தங்கம். கூற்று பாதரசம் அறை வெப்பநிலையில் ஒரு திண்மம், பாதரசம் ஒரு அலோகம். பாதரசம் அறை வெப்பநிலையில் நீர்மமாக தான் இருக்கும். பாதரசம் அலோகம் கிடையாது, உலோகம். அவை இரண்டுமே தவறு. கூற்று காற்று தனிமங்களின் கலவை. காரணம் நைட்ரஜன், ஆக்சிஜன் மற்றும் நியான் போன்றவை காற்றில் உள்ளன. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். இயற்கையில் கிடைக்கும் தனிமங்கள் எண்ணிக்கை 94. மின்சாரத்தை கடத்தும் அலோகம் எது? கிராபைட். பின்வருவற்றில் எது சேர்மம் அல்ல? இதில் எது சேர்மம் அல்லன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சிஜன். பொருள் ஒன்றின் மேற்பரப்பின் அளவு அதன் டேஸ் ஆகும் பரப்பளவு. கன அளவின் எஸ்ஐ அலகு கனமீட்டர். தாமிரத்தின் அடர்த்தி 8900 km/m3. சமையல் எண்ணெய் மற்றும் விளக்கெண்ணெய் போன்றவை பார்ப்பதற்கு அடர்த்தி மிகுந்தவைகளாக இருந்தாலும் அதைவிட அதிக அடர்த்தி உடையது நீர். பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தொலைவு 147.1 மில்லியன் கிலோமீட்டர். ஒரு சதுர மீட்டர் என்பது டேஸ் பக்களவு கொண்ட சதுரம் ஒன்றின் அடைக்கப்படும் பரப்பு ஆகும். 1 மீட்டர். வெற்றிடத்தில் ஒளியின் வேகம் 3 × 10⁸ மீட்டர்/வினாடி. தவறான ஒன்றினை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதெல்லாம் கரெக்ட்னு பார்த்துருப்போம். அடர்த்தி = நிறை கன அளவு. அப்போ நிறை வேணும்னா என்ன பண்ணுவோம்? அடர்த்தி × கன அளவு. கன அளவு வேணும்னா நிறை அடர்த்தி. இப்போ தவறானது கன அளவு = நிறை × அடர்த்தியும் தவறானது. கூற்றை ஆராய்க. ஒரு திடப்பொருளின் அடர்த்தி ஒரு திரவத்தில் அடர்த்தியை விட அதிகமானால் அது திரவத்தில் மூழ்கும். ஒரு திடப்பொருளின் அடர்த்தி ஒரு திரவத்தின் அடர்த்தியை விட அதிகமானால் அப்பொருள் அத்திரவத்தில் மிதக்கும். ஒரு திடப்பொருளின் அடர்த்தி ஒரு திரவத்தின் அடர்த்தியை விட குறைவானால் அப்பொருள் அத்திரவத்தில் மிதக்கும். ஒரு திடப்பொருளின் அடர்த்தி ஒரு திரவத்தின் அடர்த்தியை விட குறைவானால் அது திரவத்தில் மூழ்கும். இது எது சரின்னு பார்த்துருக்காங்க? 1, 3. 1 என்னது? ஒரு திடப்பொருளின் அடர்த்தி ஒரு திரவத்தின் அடர்த்தியை விட அதிகமானால் அது என்ன ஆகும்? திரவத்தில் மூழ்கும். 3 ஒரு திடப்பொருளின் அடர்த்தி ஒரு திரவத்தின் அடர்த்தியை விட குறைவானால் என்ன பண்ணும்? அத்திரவத்தில் மிதக்கும். பின்வருவற்றின் அடிப்படை அலகு நிறை. நெப்டியூன் சூரியனிலிருந்து டேஸ் தொலைவில் உள்ளது? 30 வானில் அலகு. கூற்று ஒரு இரும்பு குண்டு நீரில் மூழ்கும். காரணம் நீர் இரும்பை விட அடர்த்தி அதிகமுடையது. கூற்று சரி. காரணம் நீர் இரும்பை விட அடர்த்தி அதிகமுடைய தப்பு. அப்போ கூற்று சரி, காரணம் தவறு. ஒவ்வொரு வினாடிக்கும் பஸ்ஸின் வேகமானது கணக்கிடப்படவில்லை. காரணம் பந்தய கார்கள் உயரம் குறைவாகவும் அகலமானதாகவும் தயாரிக்கப்படுவதால் அந்த சமநிலை அதிகரிக்கப்படுகிறது. இதில் பார்த்தோம்னா கூற்று தவறு, காரணம் சரி. ஏன்னா ஒவ்வொரு வினாடிக்கும் பஸ்ஸின் வேகம் என்ன பண்ணுது? கணக்கிடப்படுகிறது. எப்புள்ளியில் ஒரு பொருளில் டேஸ் முழுவதும் செயல்படுவது போல் தோன்றுகிறதோ அப்பொருளின் ஈர்ப்பு மையம் எடை. வேகம் காலம் வரைபடத்தின் சாய்வு டேஸ் மதிப்பினை தருகிறது? முடுக்கம். இரு இடங்களுக்கு இடையே உள்ள மிக குறைந்த தூரம் இடப்பெயர்ச்சி. ஒரு பொருளின் சமநிலையை நாம் எவ்வாறு அதிகரிக்கலாம்? ஈர்ப்பு மையத்தின் உயரத்தினை குறைத்தாலும் சமநிலையை அதிகரிக்கலாம். ஒரு சிறுவன் குடைராட்டத்தில் 10 மீட்டர்/வினாடி என்ற மாறா வேகத்தில் சுற்றி வருகிறான். இதிலிருந்து நாம் அறிவது சிறுவன் ஓய்வு நிலையில் உள்ளான். மாறாத திசையில் மாறா வேகத்தில் சென்று கொண்டிருக்கிறான். இக்கூற்றிலிருந்து நாம் அறிவது அவள் சீரான திசைவேகத்தில் இயங்குகிறாள். ஒரு வானியல் அலகு என்பது 1.496 × 10⁻11 மீட்டர். ஒரு பொருளானது 6 ஆரம் கொண்ட வட்டப்பாதையில் இயங்குகிறது. பாதி வட்டம் கடந்த பின் அப்பொருளின் இடப்பெயர்ச்சி 2r. ஒரு நாட்டிக்கல் மைல் என்பது
1.852 கிலோமீட்டர். உசேன் போல்ட் 100 மீட்டர் தூரத்தினை டேஸ் எவ்வளவு வினாடிகள் கடந்தார்? 9.58 வினாடி. வான் மற்றும் கடல்வெளி போக்குவரத்துகளில் தொலைவினை அளக்க பயன்படும் அலகு நாட்டிற்கல் மைல். தவறான கூற்றை தேர்ந்தெடு. இடப்பெயர்ச்சி மாறுபடும் வீதம் வேகம் எனப்படும்.